முப்படை பயிற்சி மையத்தில் நேரடி வகுப்புகளுக்கான செகண்ட் பேட்சுக்கான அட்மிஷன் வந்து கமிங் 25ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அக்டோபர் 1/10/2020 முதல் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது செகண்ட் பேட்சுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸும் ப்ரோக்ரஸ்ல போயிட்டு தான் இருக்கு. இங்க வந்து தங்கி படிக்க முடியாதவர்கள் ஆன்லைன் வகுப்புகளில் படிக்கணும்னு நினைக்கிறவங்களும் அதற்கான டீடைல்ஸை கேட்டு பெற்றுக்கொள்ளவும். ஸோ மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள கீழே காணப்படும் எண்ணுக்கு நீங்க அழைக்கலாம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 7200400395 அல்லது 7200400398. ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ ஆல்ரெடி முப்படை ட்ரைனிங் அகாடமியில் ரீசனிங் வீடியோஸ் நிறைய போட்டுட்டே இருக்கும், நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ எல்லா கிளாஸுக்குமே புரியுதா புரியலையா எதனா ஒன்று எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுறது மூலமாக தான் ஓகே கரெக்டாக போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆதரவு இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸாக இருந்தாலும் எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் அதை கிளாரிஃபை பண்ணி வைக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸஸ் எப்படி போகுது எனக்கு இது தெரிஞ்சாகணும். ஸோ ஃபீட்பேக் ஃப்ரம் யுவர் சைடு எனக்கு வந்து வரணும். ஸோ என்ன பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கிளாஸஸ் எப்படி போகுது, இன்னும் எப்படி பண்ணலாம் அப்படின்றத தயவு செஞ்சு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க யாரா இருந்தாலும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்படங்கள், வென் டயக்ராம், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் ரீசனிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கேட்கக்கூடியது ஒரு கேள்வி அழகா மார்க் எடுக்கலாம், ரொம்ப 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 சப்ப டாபிக் தாங்க. என்னடா இதுல போய் நான் மார்க் எடுக்க போறேன், இதெல்லாம் ஒரு டாபிக் எடுக்கிறேன் அப்படின்னு கூட சில பேர் நினைக்கலாம். ஆனா இதையே சில பேர் பொதுவா ஒழுங்கா யோசிக்காததுனாலதான் நம்ம தவறு பண்றோம். தவறுன்றது யாருக்கு வேணா நடக்கலாம், ஈவன் எனக்கு கூட நடக்கலாம். ஓகேங்களா? சோ யாருமே எல்லாத்துலயுமே ஸ்ட்ராங் கிடையாது. நம்ம தான் என்ன பண்ணணும், ஒன்னொன்னுத்தையும் கத்துக்கணும். ஏன்னா நம்ம பண்ற தப்பு தான் நமக்கு அது ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கும். அதுல இருந்துதான் அனுபவத்தின் மூலமா தான் நிறைய கத்துப்பாங்கன்னு சொல்றாங்கல்ல. சோ நம்ம பண்ற தப்பு தான் நமக்கு நிறைய கத்துக் கொடுக்குமே. சோ இது கூட நான் ஃபர்ஸ்ட் நிறைய தப்பு பண்ணோம், தப்புல இருந்தா ஓகே இப்படி இருக்காது, நம்ம ஏன் இந்த சென்ஸ்ல யோசிக்கல அப்படின்றதெல்லாம் நாங்க கண்டுபிடிச்சோமே. ஓகே இதுல என்ன அப்படி இருக்கும் அப்படின்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் வென் டயக்ராமை பொறுத்தவரையும் நமக்கு ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு டைப் 1, இன்னொன்னு டைப் 2. ஓகேங்களா? ரெண்டு டைப் இருக்கு. இதுல டைப் 1 தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த டைப்ல இருந்து தான் மெஜாரிட்டி ஆஃப் क्वेश्चंस, அதாவது கிட்டத்தட்ட 90% கேள்விகள் டைப் 1ல இருந்து தான் எடுப்பாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 10% தான் டைப் 2ல இருந்து எடுப்பான். டைப் 2 வந்து ஈஸியஸ்ட் ஒரு டாபிக். ஈஸியஸ்ட் அதாவது என்னன்னா ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு क्वेश्चंस தான் வந்து டைப் 2லயே இருக்க போகுது. நல்ல கண் பார்வை தெரிஞ்சாலே ஈஸியா அந்த क्वेश्चனை சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். டைப் 1 தான் கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணி கசக்கி புழிஞ்சு யோசிக்கணும். அதனால தான் கேள்விகள் மெஜாரிட்டி இதுல இருந்து எடுக்கிறது. அப்ப என்ன சார் வித்தியாசம் டைப் 1க்கும் டைப் 2க்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைப் 1 வந்து வெண்படங்கள். முதல்ல வெண்படங்கள்னாலே எப்படி இருக்கும் அதை முதல்ல ரியலைஸ் பண்ணிக்கோங்க. வெண்படங்கள்னாலே இந்த மாதிரி வட்ட வட்டமா நீங்க வரைவீங்களா சின்ன வயசுல. ஏ யூனியன் பினா ஏ பி சி. சோ இது வந்து ஏ யூனியன் பி, இது பி யூனியன் சி, இந்த மாதிரி எல்லாம் வரைவீங்கல்ல, இதுதான் வெண்படங்கள். இந்த மாதிரி படங்கள் தான் உனக்கு ஆப்ஷன்ல கொடுக்க போறான். அப்போ ஃபர்ஸ்ட் டைப் 1 எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், டைப் 1 எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இதை ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ற மாதிரி क्वेश्चन கேட்பான். டைப் 1ல ஒரு 4 வெண்படம் கொடுத்துருவான். உங்களுக்கு என்ன பண்ணுவான், ஆப்ஷன்ல ஒரு 4 வெண்படம். இப்போ இந்த மாதிரி ஒரு வெண்படம் கொடுக்குறான், இந்த மாதிரி ஒரு வெண்படம் கொடுக்குறான் பிரிஞ்சு இருக்கிற மாதிரி. இது ஏ ஆப்ஷன், இது பி ஆப்ஷன், சி ஆப்ஷன் இப்படி கொடுக்குறான், டி ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி ஒரு 4 வெண்படம் கொடுத்துட்டு இந்த உலகத்துல உனக்கு தெரிஞ்ச ஒரு 3 பொதுவான விஷயங்களை கேட்பான். அது நீங்க எதுவா வேணா இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த உலகத்துல உனக்கு தெரிஞ்ச இதுவரை நீ கேள்விப்பட்ட விஷயமா தான் இருக்கும். கண்டிப்பா நீ கேள்விப்படாத ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கேள்வி கொடுக்குறேன். இப்போ ஃபர்ஸ்ட் சன், சூரியன், ஸ்டார் நட்சத்திரம், சாரி ஸ்டார் வேணாம், ஏன்னா ஸ்டார் தான் நீங்க வந்து டெக்னிக்கலா குழம்புறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. மூன் கொடுத்துக்கிறேன். மூன், நிலா, ஸ்கை, வானம். சோ இந்த 3 வார்த்தைகள் கொடுக்கலாம். நான் தமிழ்லயும் எழுதி போட்டிருக்கேன், இங்கிலீஷ்லயும் எழுதி போட்டிருக்கேமா, ஒழுங்கா லிசன் பண்ணுங்க. சோ சன், மூன், ஸ்கை, சூரியன், நிலா, வானம். இந்த 3 வார்த்தையை கொடுத்துட்டு இந்த 3 வார்த்தையையும் ஒரு வெண்படம் மூலமா தொடர்பு படுத்தினா எப்படி தொடர்பு படுத்துவ, இதுதான் கேள்வி. ஓகே, இப்போ இங்க இருக்கக்கூடியது 3 வட்டங்கள் இருக்கு. ஒவ்வொரு ஆப்ஷன்லயும் பார்த்தா 3 வட்டம் இருக்கு. நீ ஒவ்வொரு வட்டத்துக்கும் ஒவ்வொரு கேரக்டரும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு வட்டம் சன்னுனா ஒரு வட்டம் மூன், ஒரு வட்டம் ஸ்கை. ஓகே, நார்மலா இந்த 3த்தையும் நீ இதுவரையும் புரிஞ்சுக்கிட்ட பிறகு எப்படி புரிஞ்சிருக்க, வானம்னு ஒண்ணு இருக்கும், அந்த வானத்துலதான் நிலா இருக்கும், அந்த வானத்துலதான் சூரியன் இருக்கும். இததான் நீ புரிஞ்சுக்கிட்ட ஒண்ணு. ஆமா தானே? அப்போ பி ஆப்ஷன் இங்க தனித்தனியா பிரிச்சிருக்கேன்னா ஒரு வட்டத்தையும் நான் என்ன பண்ணிருக்கேன், தனித்தனியா பிரிச்சிருக்கேன். அப்போ
சூரியன் என்பது வேறு, வானம் என்பது வேறு, நிலா என்பது வேறு. நீங்க வேணா சொல்லலாம், ஆமா சார் சூரியனுக்கும் நிலாவுக்கும் சம்பந்தம் இல்ல, வானம் வேற, சூரியன் வேற, நிலா வேற தானே சார், அப்ப இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். இல்ல, சில அதிபுத்திசாலிகள் இப்படி யோசிக்கலாம். ஆனா நம்மளை பொறுத்தவரையும் சின்ன வயசுல இருந்து இப்படிதான் கத்து கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாம் வேற வேறதான். ஆனா வானத்துலதான் எது இருக்கும்? நிலாவும் இருக்கும், சூரியனும் இருக்கும். ஆனா இது ரெண்டுத்துக்கும் எதனா தொடர்பு இருக்கானா? கிடையாது. வானத்துலதான் நிலாவும் சூரியனும் இருக்கும். அப்ப சி ஆப்ஷன் பாருங்க, இது வானம், வெளியில இருக்கிறது வானம், உள்ள இருக்கிற ஒரு வட்டம் சூரியன், இன்னொரு வட்டம் நிலா. அப்போ இது நிலாவோட சம்பந்தப்பட்டிருக்கும், இது சூரியன். ஓகேங்களா? இது ரெண்டுத்துக்கும் தொடர்பு கிடையாது. ஆனா இது ரெண்டுமே எதுலதான் பிரசன்ட் ஆயிருக்கும்? வானத்துலதான் பிரசன்ட் ஆயிருக்கும். அந்த மாதிரி உனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு 3 பொருளை கேட்பா, அந்த 3 பொருளுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பா. அதை தான் நீ என்ன பண்ண போற? சூஸ் பண்ண போற, எது வரப்போகுது அப்படின்றது. அதுதான் நீ பார்க்க போற டைப் 1. அதனால டைப் 1 கொஞ்சம் யோசிக்கணும். யோசிக்கலன்னா கண்டிப்பா டைப் 1 நிறைய தப்பு பண்ணுவோம். ஈவன் யாரா இருந்தாலும் கிங் அப்படின்னு சொல்றதுனா கூட சில நேரத்துல ஒரு சில டாபிக்ல கன்ஃபியூஷன் ஆகி நம்ம என்ன பண்ணிடுவோம்? தப்பு பண்ணிடுவோம். சரி, டைப் 2 எப்படி சார் இருக்கும் நீங்க கேட்டீங்களே அப்படின்னு சொன்னா, நான் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்ணுவேன். அது ஒரே படம் தான் கொடுப்பான். எதனா ஒரு படம், அது வட்டமாவும் இருக்கலாம், கட்டமாவும் இருக்கலாம், ஸ்கொயராவும் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். இப்போ பிசிக்ஸ், இயற்பியல் வச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் வட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா இயற்பியல், ரெண்டாவது வட்டம் மேக்ஸ் கணிதம், மூன்றாவது வட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ். நம்ம தமிழ் எடுத்துக்கலாம், தமிழ். ஓகேவா? இந்த 3 சப்ஜெக்டையும் படிக்க தெரிஞ்சவன் 5 பேர். ஓகேவா? பிசிக்ஸும் மேக்ஸும் மட்டுமே படிக்க தெரிஞ்சவன் 10 பேர், மேக்ஸும் தமிழும் மட்டுமே படிக்க தெரிஞ்சவன் 5 பேர், பிசிக்ஸும் தமிழும் மட்டுமே படிக்க தெரிஞ்சவன் 20 பேர். ஒரு கணக்கு தான் தோராயமா. இது ஒரு 30 பேர் பிசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சவன், மேக்ஸ் மட்டும் தெரிஞ்சவன் ஒரு 40 பேர், தமிழ் மட்டும் தெரிஞ்சவன் ஒரு 100 பேர்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்துருவான். அது அவனே கொடுப்பான், டேட்டா நம்மளா யோசிக்க வேணாம். இந்த மாதிரி ஒரு படத்தை அவனே கொடுத்துருவான். கொடுத்துட்டு அவன் கேள்விதான் இப்ப கேட்க போறான். ஒண்ணும் இல்ல, பார்த்து பதில் சொல்ல போறீங்க. இந்த டைப் 2 பொறுத்த வரையும் டைப் 1க்குனா யோசிக்கணும், அந்த 3 பொருளும் எப்படி தொடர்பா இருக்கு, அதை எப்படி தொடர்பு படுத்தலாம்னு யோசிப்பீங்க. ஆனா டைப் 2 பொறுத்தவரை நீங்க யோசிக்கலாம் தேவையில்லை. இந்த படத்தை பாருங்க, அவன் கேட்கிற கேள்வி இந்த படத்துல இருந்து ஆன்சர் எடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்துட்டு சில நேரத்துல கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கேட்பான். நான் ஃபர்ஸ்ட் சிம்பிளாவே கேட்கிறேன், எத்தனை பேருக்கு கணிதம் மட்டும் படிக்க தெரியும்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எத்தனை பேருக்கு கணிதம் மட்டுமே தெரியும்? கணிதம் மட்டும் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. இந்த 40 பேர்லயும் கணிதம் தெரிஞ்சவன் இருக்கான், இந்த 10 பேர்லயும் கணிதம் தெரிஞ்சவன் இருக்கான், இந்த 5 பேர்லயும் கணிதம் தெரிஞ்சவன் இருக்கான், இந்த 15 பேர்லயும் கணிதம் தெரிஞ்சவன் இருக்கான். ஆனா நம்ம கேட்டிருக்க கேள்வி கணிதம் மட்டும் கேட்டிருக்கான். அப்ப கணிதம் மட்டும்னா எத்தனை பேர்? 40 பேர் மட்டும்தான். இந்த 10ல வரமாட்டான். ஏன்னா இந்த 10 பேருக்கு கணிதமும் தெரியும், இயற்பியலும் தெரியும். இந்த 15 பேருக்கு கணிதமும் தெரியும், தமிழும் தெரியும். இந்த 5 பேருக்கு மொத்தம் 3 சப்ஜெக்ட்ஸுமே தெரியும். அதனால நம்மள கேட்கறது என்ன கேட்பான்? கணிதம் மட்டும் கேட்டா 40 தான் உன்னுடைய விடையா இருக்கணும். இல்லையா? கொஸ்டின் இப்படி கேட்கலாம், குறைந்தது 2 பாடங்களிலாவது தேர்ந்தவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்கலாம். குறைந்தது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேள்வி இன்னொரு முறை சொல்றேன், குறைந்தது அட்லீஸ்ட், குறைந்ததுன்னா அட்லீஸ்ட். ஓகேவா? அட்லீஸ்ட் 2 சப்ஜெக்ட்லயாவது, ஓகே, அட்லீஸ்ட் 2 சப்ஜெக்ட்லயாவது டேலண்டா இருக்கணும். ஓகேவா? அட்லீஸ்ட் 2 சப்ஜெக்ட், குறைந்தது 2 பாடங்கள்லயாவது என்னவா இருக்கணும்? டேலண்டா இருக்கணும். அந்த மாதிரி யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா, இப்போ இங்க இருக்க இந்த 30, 40, 100லாம் அதெல்லாம் ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும்தான். இந்த 100 பேருக்கு தமிழ் மட்டும்தான் நல்லா தெரியும், வேற எந்த சப்ஜெக்ட்டுமே தெரியாது. இந்த 40 பேருக்கு மேக்ஸ் மட்டும்தான், இந்த 30 பேருக்கு பிசிக்ஸ் மட்டும்தான். ஓகேவா? அதெல்லாம் கண்டிப்பா அவங்க ஒன்லி பிசிக்ஸ் ஒன்லி, மேக்ஸ் ஒன்லி, தமிழ் ஒன்லி. ஆனா நமக்கு கேட்டிருக்கிறது அட்லீஸ்ட் 2 சப்ஜெக்ட்லயாவது தேர்ந்தவர் எத்தனை பேர்னா, இந்த 10 பேர் கணிதத்திலையும் தேர்ந்தவனா இருப்பான், பிசிக்ஸ்லயும் தேர்ந்தவனா இருப்பான். அப்ப அந்த 10 கணக்குல எடுத்துக்கோங்க. இந்த 15 பேர் கணிதம், தமிழ் 2 சப்ஜெக்ட்ல அவனும் தேர்ந்தவனா இருக்கான். இந்த 20 பேர் பிசிக்ஸ்லயும் தேர்ந்தவனா இருக்கான், தமிழ்லயும் தேர்ந்தவனா இருக்கான். அப்ப 20. ஓகே சார், கண்டுபிடிச்சிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு 5, 4 சார். அப்ப 45 பேர் சார் ஆன்சர்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா 45 ஆப்ஷன்ல ஏவாவே இருக்கும். ஆனா 45 விடை தவறு. ஏன் தவறு சார்? அட்லீஸ்ட் 2 சப்ஜெக்ட்ல இவங்களாம் தான் சார் அப்படின்னா அதுதான் தவறு. இந்த நடுவுல இருக்கான்ல 5 பேர், அவன் 3 சப்ஜெக்ட்லயும் டேலண்ட் தானே. நான் என்ன கேட்டிருக்கேன்? அட்லீஸ்ட் 2 சப்ஜெக்ட்லயாவது டேலண்டா இருக்கணும் எடுத்துக்கணும். 3 சப்ஜெக்ட்லயும் டேலண்டா இருக்கணும் என்ன வருவான்? இந்த கணக்குல வருவான். ஏன்னா அவன் அட்லீஸ்ட் 2 சப்ஜெக்ட், அவன் 3 சப்ஜெக்ட்லயுமே டேலண்ட். அப்ப அவனும் 2 சப்ஜெக்ட்ல டேலண்ட்ன்ற மாதிரி தானே கணக்கு. அப்ப அவனோட சேர்த்து 45 + 5 = 50 பேர், 50 மெம்பர்ஸ் தான் நமக்கு என்ன ஆன்சர்?
கரெக்டான ஆன்சர். அப்ப 50 மெம்பர்ஸ் தான் அட்லீஸ்ட் 2 சப்ஜெக்ட்ல தேர்ந்தவங்களா இருப்பான். கொஸ்டின் அட்லீஸ்ட் அப்படின்னு கேட்டா இது ஆன்சர். கொஸ்டின் என்ன கேட்கணும்னா டெஃபினெட்லி they want to become talented in only 2 subjects. அதாவது 2 சப்ஜெக்ட்ல மட்டும் தான் அவர்கள் தேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படி கொடுத்தாதான் ஆன்சர் என்ன 45. கண்டிப்பா 2 சப்ஜெக்ட்ல மட்டும் தான் இருக்கணும் இல்லையா 3 சப்ஜெக்ட்ல மட்டும் தாங்க இருக்கணும் அப்படின்னா ஆன்சர் என்ன 5. ஓகேவா இப்படிதான் இருக்குமே கேள்வி. சோ அந்த மட்டும் ஒன்லி அப்படின்ற வார்த்தைகள்லாம் வரும்போது டைப் 2ல கொஞ்சம் உஷாராகணும். ஓகேங்களா சோ நம்ம இப்போ மாடல் பார்க்கலாம். நான் டைப் 1ல இருந்து ஒரு 20 क्वेश्चंस நடத்த போறேன். டைப் 2ல இருந்து ஒரு 10 क्वेश्चंस நடத்த போறேன். சோ டோட்டலா 30 क्वेश्चंस பார்த்தலாம். சோ 30 क्वेश्चंस உடைய முடிவுல உங்களுக்கு வந்து ஒரு 5 क्वेश्चंस வந்து நான் உங்களுக்கு வைப்பேன். ஓகேங்களா டைப் 1 வச்சு நான் ஒரு 5 क्वेश्चंस வந்து நான் வைக்கிறேன். அந்த ஸ்லைட்ல இருக்கக்கூடிய क्वेश्चंஸ்க்குலாம் என்னென்ன ஆன்சர்ன்றத பார்த்து எங்களுக்கு ஆன்சர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு பிடிஎஃப் வொர்க்லோட் பிடிஎஃப் கொடுத்துருப்போம். அந்த பிடிஎஃப் பார்த்து எங்களுக்கு ஆன்சர்ஸ் சென்ட் பண்ணுங்க. குட். சரி இப்போ நான் டைப் 1ல இருந்து எடுக்கிறேன்னு சொல்லிருந்தேன். சோ டைப் 1ல இருந்து 20 क्वेश्चंस பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் क्वेश्चंஸ்க்கு இதுதான் டயகிராம். ஓகேங்களா சோ A B C D ஆப்ஷன்ஸ் எழுதி போட்டுட்டு இருக்கேன். சோ A படம் இந்த மாதிரி இருக்கு, B அது, C அது, D அது. ஓகே படத்தை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றதை விட நாம வந்து क्वेश्चन சொல்லிட்டே படத்துல ஏன் வருதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இட்லி தோசை டிஃபன் அப்படின்னு கொடுத்திருக்கான். இட்லி தோசை டிஃபன். சோ தமிழ்லயும் எழுதி போட்டிருக்கேன் கேள்வி, இங்கிலீஷ்லயும் எழுதி போட்டிருக்காங்க. லிசன் பண்ணிக்கோங்க. இட்லி தோசை டிஃபன். சோ இது எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா இட்லியும் சரி தோசையும் சரி என்ன ஐட்டம்ஸ் தான் டிஃபன் ஐட்டம்ஸ் தான். காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் நம்ம சாப்பிடுறோம். அப்ப இட்லியும் தோசையும் எதுல வரும் டிஃபன் ஐட்டம்ஸ்ல வரும். ஆனா இட்லி வேற டிஷ் தோசை வேற டிஷ். நல்லா பெருசா தவால ஊத்துனா அது தோசை. ஓகேங்களா சின்ன சின்னதா குழியில ஊட்டினா அது இட்லி. எல்லாருக்குமே தெரியும். சில பேர் தவாலே இட்லி சுடுவாங்க, அது வேற விஷயம். ஏன்னா தோசை செய்யறதுக்கே தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க மாவத்துல ஊற்றி அது ஒரு பெரிய தோசையை எடுத்து இதுதான் இட்லி ஏமா தவாலேவா இட்லி ஊத்துறேன்னு கேட்பான் கிண்டலுக்கு. ஓகேங்களா சோ அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கு. சோ நமக்கு நல்லா தெரியும் டிஃபன் வந்து இட்லியும் தோசையும் டிஃபன் ஐட்டம்ஸ். சோ ஆப்ஷன் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா சி. சோ உள்ள இருக்கிற ஒரு சர்க்கிள் வந்து இட்லி, இன்னொரு சர்க்கிள் வந்து தோசை. ரெண்டுமே என்ன ஐட்டம்ஸ் தான் டிஃபன் ஐட்டம்ஸ். அப்ப மேல இருக்கிற வட்டம் வந்து டிஃபன், உள்ள இருக்கிற ஒரு வட்டம் இட்லி, ஒரு வட்டம் தோசை. சரியா போச்சா? டவுட் கிளியர்ல? சரி அடுத்தது காஃபி தேநீர் பானங்கள். காஃபி டீ ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ காஃபின்னு ஒரு ஐட்டம் இருக்கு, டீன்னு ஒரு ஐட்டம் இருக்கு. எல்லாருக்குமே தெரியும் காஃபி டீ குடிச்சிருப்பீங்க. காஃபி வேற டீ வேற. ஆனா ரெண்டுமே என்ன ஹாட் ட்ரிங்க்ஸ் தான் நம்ம குடிக்கிறோம்ல. சோ எல்லாமே ரெண்டுமே வந்து நம்ம குடிக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ் தான். சோ காஃபியும் ட்ரிங்க் டீயும் ட்ரிங்க். ஆனா இது ரெண்டுமே வேற வேற. அப்ப சி மேல சொன்ன ஆப்ஷன் அதே சொல்லலாமா? சோ வெளியில இருக்கிற வட்டம் வந்து ட்ரிங்க், உள்ள இருக்கிறது ஒன்னு காஃபி ஒன்னு டீ. சரியா போச்சா? சோ ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் சி தான் ஆப்ஷன். அடுத்தது மாணவர்கள் பையன்கள் விளையாட்டு வீரர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பாய்ஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் இந்த மாதிரி சொல்லியிருக்கான். இது கொஞ்சம் யோசிக்கக்கூடிய கேள்வி. ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன உடனே நீங்க வந்து டோன்ட் ட்ரை டு அஸ்யூம் த பாய்ஸ் ஆர் ஒன்லி த ஸ்டூடெண்ட். ஓகேவா பாய்ஸ் மட்டும் தான் ஸ்டூடெண்ட் நினைக்காதீங்க. ஸ்டூடெண்ட்ஸ்னாலே மாணவர்கள் அப்படின்னும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்க எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ்னா கூட விட்டுருங்க. மாணவர்கள் அப்படின்னு நினைச்சோன்னே நம்ம என்ன பண்றோம் பெரும்பாலான பேர் வந்து மாணவர்கள்னா ஆண்கள் அப்படின்னு மட்டும் நினைச்சிடுறோம். மாணவர்கள் அப்படின்னாலே ஆண்களும் இருப்பர் பெண்களும் இருப்பர். ஓகேவா மாணவ மாணவிகள் சொல்றோம்ல. சோ ஒரு பையனை மாணவன் சொல்லணும், ஒரு பையனை ஒரு பொண்ணை மாணவின்னு சொல்லணும். இவர்கள் இருவரும் சேர்ந்து இருக்காங்கல்ல. சோ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க மாணவர்கள்னு சொல்லுவாங்க. அப்ப மாணவர்கள்ல பையனும் இருக்கான் பொண்ணும் இருக்கு. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. உடனே மாணவர்கள்னா பையன்கள் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிட போறீங்க. இந்த ஆப்ஷனை சார் உள்ள இருக்கிறது பையன் சார், வெளியில இருக்கிறது மாணவர்கள் சார். அப்ப எல்லா பையனும் மாணவர்கள்ல வந்துருவான் சார். அப்படியே தூக்கிட்டு போயிட்டு கொஞ்சம் பேர் ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருப்பான் சார் அப்படின்னு சொல்லாதீங்க. பாய்ஸ் எல்லாருமே ஸ்டூடெண்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஏழை சில பேரை வந்து படிக்கவே வைக்க மாட்டேன்றாங்க. இப்ப நம்மளெல்லாம் படிக்க வச்சுட்டாங்க, நம்ம எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம், கஷ்டப்பட்டாவது நம்ம வீட்டுல நமக்கு ஒரு கல்வியை கொடுத்துட்டாங்க. ஆனா இன்னும் சில குடும்பங்கள்ல இந்தியாவை பொறுத்தவரையும் படிப்பறிவே புகட்டப்படாத குடும்பங்கள் வடக்குலயும் இருக்கு தெற்குலயும் இருக்கு, இப்ப இருந்துட்டு தான் இருக்கு. சோ அவங்களுக்கு எல்லாம் இப்ப கூட கல்வி அறிவே இல்ல. சோ அப்ப இதுக்கு என்ன மாதிரியான படத்தை சூஸ் பண்ணணும்? இந்த மாதிரி ஒரு டைலமும் எப்பவுமே வந்து மூணுத்தையும் குழப்பற மாதிரி ஒண்ணு கேட்கலாம். எதை எதுக்குள்ள போடுறது அப்படின்னாலே இந்த படம் கொடுத்துருந்தா மேபி அதுதான் ஒருமே ஆன்சர். இந்த பாருங்க இந்த படம். இப்போ ஒரு படம் ஒண்ணு வந்து ஸ்டூடெண்ட், இன்னொன்னு பாய்ஸ், இன்னொன்னு ஸ்போர்ட்ஸ் பர்சன். நான் அப்ளை பண்றேன். எது வேணா இருந்துக்கலாம், எந்த வட்டத்தை வேணா நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லா வட்டமும் கொஞ்சம் கொஞ்சம் தானே கலந்துருக்கு. இப்போ இந்த ஸ்டூடெண்ட் இருக்காங்கல்ல, ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறவங்க கூட ஸ்டூடெண்டா தான் இருப்பான், இல்லைன்னா வேற யாராவது கூட இருப்பாங்க. இப்போ இந்த இடத்த பாருங்க, இந்த இடத்துல பாய்ஸும் இருக்கான் ஸ்டூடெண்ட்டும் இருக்காங்க.
அப்ப சில பாய்ஸ் வந்து ஸ்டூடெண்டா இருப்பாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேர்ள்ஸா கூட இருக்கலாம். ஏன்னா இதுதானே பாய்ஸ் உள்ள ஸ்டூடெண்ட். அப்ப இங்க இருக்கிற இடம் வந்து கேர்ள்ஸா கூட இருக்கலாம். இந்த இடத்துல பாய்ஸும் இருப்பான், ஸ்போர்ட்ஸ் பர்சனும் இருப்பான். அப்போ பாய்ஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சனா கூட இருப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பாய்ஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன். இப்ப தெருவுல கோலி விளையாடுறதுலாம் கூட ஒரு ஸ்போர்ட்ஸ் தானே, அந்த கில்லி அடிக்கிறது ஒரு ஸ்போர்ட்ஸ் தானே. அப்போ தெருவுல படிப்பே அறிவு இல்லாதவங்களாம் கூட பாய்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருப்பாங்க. இங்க இருக்கிற வெறுமனேன் பாய்ஸ் என்ன இருப்பாங்க, எதனா ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க பாய்ஸ். இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் சச்சின் டெண்டுல்கர், தோனி அவங்களாம் கூட இருக்கலாம். அதே இங்க இருக்கிற வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டும் இருப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சனும் இருப்பாங்க. அப்ப இதுல வந்து கேர்ள்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த எல்லாமே குவிஞ்சு நடுவுல இருக்கு பார், அதுல ஒரு பாய் ஸ்டூடெண்டாவும் இருப்பான், ஸ்போர்ட்ஸ் பர்சனாவும் இருப்பான். அதுதான் அந்த சென்டர்ல இருக்கிறது குறிக்கிறது. குட். சோ அப்போ இந்த மாதிரி டைலமோ சிச்சுவேஷன்ல வந்துச்சுன்னா நம்ம மூணுத்தை எங்க வேணா என்ன பண்ணிக்கலாம், சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு போயிடலாம். அவ்வளவுதான். எதை போட்டாலும் இதுலயும் இருப்பான் அதுலயும் இருப்பான்ற மாதிரி வந்துடும். சோ தேர்ட் ஒன்னுக்கு ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏ. ஓகே, நெக்ஸ்ட் காகம், பறவை, எலி. க்ரோ, பேர்ட், ராட் சொல்லியிருக்கான். சோ க்ரோ, பேர்ட், ராட் அப்படின்னு பாத்தீங்கன்னா காகம் வந்து ஒரு பேர்ட், பறவை. சோ எலி வந்து தனி. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் எது சொல்லலாம், பி சொல்லலாம். இந்த சென்டரா இருக்கிறது வந்து என்ன, காகம். காகம் பறவை இனங்கள்ல சேரும், எலின்றது தனியா போயிடும். சோ ஆன்சர் ஆப்ஷன் பி. சோ ஆன்சர் ஆப்ஷன் பி முடிஞ்சிருச்சு. சோ 5th क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா எழுத்தாளர்கள், ஆசிரியர்கள், ஆண்கள். சில ஆண்கள் ஆசிரியர்களாகவும் இருப்பார்கள், எழுத்தாளராகவும் இருப்பார்கள். சில எழுத்தாளர்கள் ஆசிரியர்களாகவும் இருப்பார்கள், ஆண்களாகவும் இருப்பார்கள். சில ஆசிரியர்கள் எழுத்தாளர்களாகவும் இருப்பார்கள், ஆண்களாகவும் இருப்பார்கள். சோ எல்லாமே இது கலந்து கட்டி தானே வருது. அப்ப நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே ஆப்ஷன் ஏ தான். அப்படி எழுத்தாளர், ஆசிரியர், மேல், ஆண்கள் எது வேணா போடுங்க. ரைட்டர்ஸ், டீச்சர்ஸ், மேல் எது வேணா போடுங்க. சோ எழுத்தாளர்கள் ஆண்கள் இருப்பாங்க, சில எழுத்தாளர்கள் பெண் எழுத்தாளர்களா இருப்பாங்க. சில ஆண்கள் எழுத்தாளரா இருப்பாங்க, டீச்சரா கூட இருப்பாங்க, ஆசிரியரா கூட. ஆண்கள் வேற வேற டியூட்டி கூட பார்க்கலாம். சில ஆசிரியர்கள் பெண்களாவும் இருப்பாங்க, அதே நேரத்தில் ஆண்களாவும் இருப்பாங்க, எழுத்தாளராகவும் இருப்பாங்க. இந்த நடுவுல வர்றது எழுத்தாளர், ஆசிரியராகவும் இருக்கலாம், ஆணாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய எழுத்தாளர்கள் இருக்காங்கல்ல. சோ எல்லாத்தையுமே பார்த்துட்டோம்ல. சோ இந்த 5 क्वेश्चंस புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த செட் ஆஃப் 5 क्वेश्चंसக்கு போயிடலாமா? சோ நம்ம இப்ப அடுத்து பார்க்க போற क्वेश्चंस வந்து அடுத்த செட் ஆஃப் क्वेश्चंस. அதே படம் தான், இதுக்கு முன்னாடி பார்த்த அதே 4 படம் தான். இப்ப 6ல இருந்து 10 வரை இந்த क्वेश्चंसக்கு நீங்களே ஆன்சர் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். சோ ஈஸியா தான் இருக்கும். சோ இதுல நம்ம சிம்பிளா இருக்க क्वेश्चन, நமக்கு 7வது क्वेश्चन பார்த்தா ரொம்ப ஈஸி, 6th ஈஸி, 8th வந்து முக்கியமான क्वेश्चन, நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்ட क्वेश्चन வேற, 9th and 10th எல்லாமே ஈஸி தான். சரி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் 6th பார்த்தலாம். டேபிள், சேர், வுடன் ஐட்டம்ஸ், மரச்சாமான்கள். அதாவது மேஜை, நாற்காலி, மரச்சாமான்கள். டேபிள்ன்றது வெச்சு சாப்பிடுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஐட்டம். சேரு உக்காந்துப்பீங்க, ஓகேவா. நாற்காலி அதுல உட்காந்து சாப்பிடுறதுக்கு ஒரு ஐட்டம், ஓகேவா. ரெண்டுமே என்னதான், மரச்சாமான்கள் தான். டேபிளும் மரத்துல தான் செய்வான், சேரும் மரத்துல தான் செய்வான். சோ மேஜை, நாற்காலி, மரச்சாமான்கள். ஆனா மேஜை வேறு, நாற்காலி வேறு. ரெண்டுமே எதுல சேரும், மரச்சாமான்கள் சேரும். அப்ப சி ஆப்ஷன் கரெக்டா சொல்லலாமா? சி ஆப்ஷன்ல உள்ள இருக்கிறது ஒன்னு டேபிள், இன்னொன்னு சேர், வெளியில இருக்கிறது வுடன் ஐட்டம்ஸ். சோ இந்த ஆப்ஷனுக்கு என்ன வரும், சி. ஃபர்ஸ்ட் 6th क्वेश्चन உடைய ஆப்ஷன் சி. அடுத்தது தக்காளி, காய்கறிகள், இறைச்சி. ஓகேவா. தக்காளி, காய்கறிகள், இறைச்சின்னு சொல்லிருக்கான். டொமேட்டோ, வெஜிடபிள்ஸ், மீட். ஒரு வடிவேல் படத்துல வரும், காய்கறி, இந்த கடையில கறி கிடைக்குமா, ஆட்டுக்கறி ஒரு 1/2 கிலோ கொடுப்பா அப்படின்னு ஒருத்தன் வந்து நிப்பான். ஏன்டானா காய்கறி கடை அப்படின்னு தான் எழுதிருக்க, அப்ப கறி விற்கணும்ல அப்படின்வாங்க. சோ அந்த மாதிரி ஜோக்கெல்லாம் இமேஜின் பண்ணிட்டு இதுக்கு ஆன்சர் பண்ணாதீங்க. காய்கறின்றது நம்ம பழங்காலத்துல வந்து தமிழர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இன்று என்ன கறி படைத்தாய் அப்படின்னு கேட்பாங்க. இன்று என்ன கறி சமைத்தாய், அதாவது வீட்டுல யூஸ் பண்ற ஏதோ ஒரு காய், கத்திரிக்காய் சமைச்சியா, அததான் வந்து என்ன கேட்பாங்க, இன்று என்ன கறி சமைத்தாய் அந்த மாதிரி கேட்பாங்க. அப்ப நார்மலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெஜிடபிள்ஸே அவங்க என்னன்னு சொல்லுவாங்க, காய்கறின்னு தான் சொல்லுவாங்க. சோ அதனால தக்காளி வந்து காய்கறிகள்ல இருக்கும், இறைச்சின்றது தனியா இருக்கும். சோ தக்காளி ஒரு பழ வகையை சேர்ந்ததும் கூட, ஆனா நம்ம காய்கறியில அதை வச்சிருக்கோம். சோ தக்காளி காய்கறியில சேரும், இறைச்சின்றது தனி. அப்ப எந்த ஆப்ஷன் சொல்லலாம், பி ஆப்ஷன் சொல்லலாமா? உள்ள இருக்கிறது டொமேட்டோ, வெளியில இருக்கிறது காய்கறி, வெஜிடபிள்ஸ், இது வந்து மீட், இறைச்சி தனியா போயிடுச்சு. அப்ப 7th क्वेश्चन உடைய ஆப்ஷன் பி. சோ 8th क्वेश्चन உடைய ஆப்ஷன் திருடன், குற்றவாளி, நீதிபதி. தீஃப், கிரிமினல், ஜட்ஜ்னு சொல்லியிருக்கான். ஜட்ஜ்ன்றவர் நமக்கு நீதியை வழங்குபவர், ஓகேவா. அவர் தனித்துறை. திருடன் வந்து எதுல சேருவான், குற்றவாளியில சேருவான். சார் எதனா பிரிச்சு போட போறீங்க, இல்ல கலந்தடிச்சு எதனா போட போறீங்க. திருடுறது ஒரு குற்றம், திருடுறது ஒரு குற்றம், அதனால அது கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ்ல சேரும். சோ தீஃப் இஸ் த கிரிமினல், ஜட்ஜ்ன்றவர் தனி ப்ரொஃபஷனல். சோ அதே 8th என்ன ஆப்ஷன் சொல்லலாம், பி ஆப்ஷனே சொல்லலாம். இது தீஃப்,
இது வந்து கிரிமினல், இது வந்து ஜட்ஜ். So again B option for 8th question. 9th question சொல்றதுக்கு முன்னாடி நான் 10th எக்ஸ்பிளைன் பண்றேன், ஈஸி. புலி, யானை, விலங்குகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், டைகரும் சரி எலிஃபென்ட்டும் சரி அனிமல்ஸ்ல தான் சேரும். எலிஃபென்ட் தனி, டைகர் தனி. அப்போ எதுல வரும்? டைகர் இது, இது எலிஃபென்ட். எலிஃபென்ட் இது என்னது? அனிமல்ஸ். அப்ப டைகரும் எலிஃபென்ட்டும் வேற வேற, ஆனா ரெண்டுமே எதுல சேரும்? அனிமல்ஸ்ல சேரும். அப்ப 10th question உடைய ஆப்ஷன் சி. ஓகேவா? சோ லாஸ்ட் 9th question இப்ப சொல்றேன்னு சொன்னேன். உமன், மதர், விடோ, அதாவது பெண்கள், அன்னையர், விதவை. சோ எல்லா மதருமே பெண்கள் தான், அது எல்லாருக்குமே தெரியும். அம்மா அப்படின்னு ஒரு ஸ்தானமே பெண்களுக்கு தான் இருக்கும். அப்பாவை போய் அம்மான்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ அம்மாக்கள் எல்லாருமே எதுல வந்துருவாங்க? பெண்கள்ல வந்துருவாங்க. இது மாதிரி படம் போடலாமா? பார்த்தாலே தெரியுது. ஓகே. விதவை அப்படின்னு உடனே பெண்களை மட்டுமே விதவைன்னு சொல்ல மாட்டாங்க. ஆண்கள்லயும் மனைவிமார்களை இழந்தவர்களை விடோவர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்ப கல்யாணமாய் ஒரு மனைவி இறக்குறாங்கன்னா அந்த ஆணை என்னன்னு தான் சொல்லுவாங்க? விடோவர் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு மனைவி கணவன் இழந்தா அந்த மனைவி என்ன சொல்லுவாங்க? விடோவர் தான் சொல்லுவாங்க. அப்ப விதவை என்பது பெண்லயும் இருக்கு, ஆண்லயும் இருக்கு. சோ கல்யாணமான ஒரு பொண்ணை தான் நம்ம விதவைனே சொல்றதுனால விதவை வெளியே வந்துடணுங்க, இழுத்துட்டு வந்துடணும். இங்க இருக்கிற விதவை, இந்த ஏரியாவை விட்டு வெளியில வர இந்த இடத்துல இருக்கிற விதவை எல்லாம் யாரை குறிக்கும்னா பாய்ஸ், கணவன்மார்களை குறிக்கும். இங்க இருக்கக்கூடியதான் பெண் விதவையை குறிக்கும். அப்ப டி ஆப்ஷன் தான் அதுக்கு சரியா வரும். சோ 9th question உடைய ஆப்ஷன் டி. புரிஞ்சுதுங்களா ஏன் சொல்றேன்னுட்டு? ஓகே, விளக்கத்தோட கொடுத்துருக்கேன். சோ 10 question முடிச்சிட்டோம். இன்னொரு 10 question பார்த்துடலாங்களா? ஓகே, டைப் 1ல அடுத்த செட் ஆஃப் questions பார்க்கலாம். சோ 11 to 15 questions கொடுத்துருக்கேன். சோ இப்பயும் நான் அதே 4 படங்கள் வேற வேற படங்கள் வரைஞ்சு போட்டிருக்கேன், கவனிச்சுக்கோங்க. இப்ப இந்த 4 படங்களுக்கு கீழே கேட்டிருக்க 5 கேள்விகளுக்கு எந்தெந்த படங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய படங்களா வரும் அப்படின்றது சீக்கிரமா கண்டுபிடிக்கலாமா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन, மருத்துவர், பொறியாளர், மக்கள். தட் மீன்ஸ் a doctor, engineer, people. ஓகேவா? டாக்டர் வந்து வேற ப்ரொஃபஷன், டாக்டர்ன்றவர் மருத்துவர் வேற ப்ரொஃபஷன், இன்ஜினியர் வேற தொழில். சோ டாக்டர் வேற, இன்ஜினியர் வேற, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான். சோ இரண்டு பேருமே மக்கள் தான். டாக்டரும் ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதர் தான், இன்ஜினியரும் டாக்டருக்கு மனிதாபிமானம் இருக்கும், இன்ஜினியர்னா நம்ம தான் மனிதாபிமானம் பரணும், ஏன்னா வேலை இல்லாம இருக்காங்கல்ல பாவம். ஓகேவா? சோ டாக்டரும் சரி இன்ஜினியரும் சரி பீப்புள்ஸ் தான். அப்ப இரண்டு பேருமே வேற வேற ப்ரொஃபஷனல் சேர்ந்தவங்க, ஆனா அவங்க இரண்டு பேருமே comes under on the category of people. So டாக்டர், இன்ஜினியர், பீப்புள். சொல்லலாமா? டி ஆப்ஷன் சொல்லலாமா? அப்ப முதல் கேள்வியினுடைய பதில் ஆப்ஷன் டி. முடிஞ்சு போச்சு. டாக்டர் வேற, இன்ஜினியர் வேற, பீப்புள் வேற. குட், முடிஞ்சது. அடுத்தது 12th question. புதன், செவ்வாய், கிரகங்கள். ஓகே, நம்ம எல்லாருக்குமே தெரியும் மெர்க்குரியும் சரி மார்ஸும் சரி comes under the category of planets தான். So Mercury is the shortest planet now. ஓகேவா? இப்ப இருக்கிறதுல வந்து சிறிய கோள் வந்து புதன் தான். முன்ன வந்து புளூட்டோ இருந்தது, புளூட்டோ வந்து dwarf planet, குள்ள கோள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம், வெளியே அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப மொத்தம் 8 கோள் இருக்கு. அந்த 8 கோள்ல ரொம்ப குள்ள கோள் வந்து மெர்க்குரி. அது மட்டும் இல்லாம சூரியனுக்கு கிட்ட இருக்கிற கோளும் கூட. சோ அடுத்தது மார்ஸ். ரெண்டுமே எதுல தான் சேரும்? கிரகங்கள்ல தான் சேரும். ஆனா புதன் வேற, செவ்வாய் வேற, வேற வேற தானே. சோ அது கிரகங்கள்ல தான் சேரும். அப்ப புதன், செவ்வாய் ரெண்டுமே கிரகம். சொல்லலாம் அகைன். சோ அகைன் ஆப்ஷன் டி. முடிஞ்சிருச்சு. சோ நல்லா பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது நாய், பூனை, வளர்ப்பு பிராணி. சார் அகைன் ஆப்ஷன் டி சார். சமல்ல 3 ஹாட்ரிக் சார், டி சார். ஏன்னா நாய் வேற சார், பூனை வேற சார், ரெண்டுமே வளர்ப்பு பிராணிகள் சார் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு டி போட்டீங்கன்னா டி தப்பு. என்ன சார் சொல்றீங்க? டி தப்பா? நாயும் பூனையும் வளர்ப்பு பிராணிகளை தான் சார் வளர்க்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாயையும் பூனையும் வளர்ப்பு பிராணிகளா வளர்க்கிறோம். ஆனா எல்லா நாயுமே வளர்க்குறியா? உங்க வீட்டு பக்கத்துல இப்ப ஒரு சொறி நாய் இருக்கு, எடுத்துட்டு வந்து ஐயோ சொறி நாய் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு வளர்ப்போமா? உங்க வீட்டுல ஒரு பாலை திருடி தின்றதுன்னு திடீர்னு பூனை வருது, அதை வளர்ப்பு பிராணியாவை வளர்த்தீங்க? கிடையாது. இன்றளவும் திருட்டு பூனைகளாக தான் இருக்கின்றன. இன்றளவும் சொறி நாய்களாகத்தான் இருக்கின்றன. அப்ப எல்லா நாயும் எல்லா பூனையும் வளர்ப்பு பிராணிகளை வளர்க்கப்படுறது இல்ல. சில நாய்கள் வளர்க்கப்படுது, சில பூனைகள் வளர்க்கப்படுது, அவ்வளவுதானே தவிர எல்லா நாயும் பூனையும் பெட் அனிமல்ஸ் கிடையாது. அப்போ இந்த ஆப்ஷன் சொல்லலாம், டாக், கேட், இது பெட் அனிமல்ஸ். சோ பெட் அனிமல்ஸ்ல வேற கேட்டகரி கூட இருக்கு. கிளியை வளர்க்கலாம், முயல் வளர்க்கலாம், நிறைய வளர்க்கலாம். சோ இதெல்லாம் இதுல சேர்ந்துரும். சில டாக்ஸ் தான் வளர்க்க முடியும் பெட் அனிமலா, சில கேட்டை தான் பெட் அனிமலா வளர்க்க முடியும். அப்ப சில நாய்கள் தெரு நாய்களா தான் இருக்கு, சில பூனைகள் திருட்டு பூனைகளா தான் இருக்கு. இதுல எல்லாம் கண்டிப்பா சொல்லலாங்க. ஏன்னா இதுல எல்லா டாக்டரும் சரி, எல்லா இன்ஜினியர்ஸும் சரி பீப்புள் தான். குரங்கெல்லாம் டாக்டர் ஆகுமா? ஆகாது. சோ டாக்டர்ஸ், இன்ஜினியர் எல்லாருமே பீப்புள் தான், மக்கள் தான். அதே மாதிரி புதன், செவ்வாய் கண்டிப்பா கிரகம் தான். அதுல கொஞ்சம் புதன் வேற அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனா இதுல சொல்லலாம் கொஞ்சம் நாய் வேற, கொஞ்சம் பூனை வேற. அப்ப அதுக்கு ஆப்ஷன் என்ன?
பி. ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் நாட் பி, இட்ஸ் a பி. அடுத்தது உணவு பழங்கள் ஆப்பிள். ஓகேவா? சோ உணவு பழங்கள் ஆப்பிள்னா ஆப்பிள வந்து பழ வகையில சேர்த்தலாம். எல்லா பழ வகையும் நம்ம என்னவா எடுத்துக்கலாம்? உணவா எடுத்துக்கலாம். அப்போ ஆப்பிள் வந்து ஃப்ரூட்ஸ்ல சேரும். எல்லா ஃப்ரூட் ஐட்டமும் நம்ம எதுல சேர்ப்போம்? ஃபுட்ல சேர்ப்போம். ஓகேவா? அப்ப ஆப்பிள் இஸ் a fruit, kind of fruit, and all fruits are it's a kind of food. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அப்போ 14th क्वेश्चन உடைய ஆப்ஷன் A. finish. அடுத்தது கரும்பலகை வகுப்புகள் பள்ளிக்கூடம். பிளாக் போர்ட் கிளாஸ் ரூம் ஸ்கூல். ஓகே சார், ஸ்கூலுக்குள்ள தான் சார் கிளாஸ் ரூமும் இருக்கும் பிளாக் போர்டும் இருக்கும். ஆப்ஷன் டி சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்கூல் இது பிளாக் ரூம்ஸ், பிளாக் போர்ட் சார், இது கிளாஸ் ரூம் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா கிளாஸ் ரூமும் பிளாக் போர்டும் தனித்தனியா வைப்பாங்களா? இப்போ இதுதான் கிளாஸ் ரூம். நம்ம இப்போ ஆன்லைன் கிளாஸ் ரூம்ல இருக்கோம். இது கிளாஸ் ரூம். இந்த ஒரு இன்ஸ்டிடியூட்குள்ள தான் இந்த கிளாஸ் ரூம் இருக்கு. இந்த கிளாஸ் ரூம்குள்ள தான் இந்த ஒயிட் போர்டு இருக்கு. இட்ஸ் நாட் a பிளாக் போர்ட், இட்ஸ் a ஒயிட் போர்ட். அப்போ கண்டிப்பா ஆப்ஷன் ஏ தான் வரணும். சோ இது பிளாக் போர்ட் கிளாஸ் ரூம்குள்ள இருக்கும். கிளாஸ் ரூம் எதுக்குள்ள இருக்கும்? ஸ்கூலுக்குள்ள இருக்கும். முடிஞ்சிச்சா? அப்ப ஸ்கூலுக்குள்ள கிளாஸ் ரூம்குள்ள பிளாக் போர்ட். சோ ஆப்ஷன் அகைன் ஏ தான் வந்து இதற்கு கரெக்டான கேள்வி. சோ ஓகே, இப்போ வந்து கிட்டத்தட்ட 15 क्वेश्चंस முடிச்சோம். இன்னும் 5 क्वेश्चंस தான் இருக்கு, பார்த்துட்டா முடிஞ்சிரும். ஓகேவா? கிளியர்? சோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் 5 क्वेश्चंस 16 to 20 முடிச்சிடலாம். டைப் 1 நம்பர். சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஈஸியா இருக்கதே சொல்றேன். 17th क्वेश्चन பார்த்தோனே சொல்லலாம். நாள், வாரம், வருடம். ஓகேங்களா? சோ 365 days 365 days நாள் சேர்ந்ததுதான், சாரி 7 days 7 days சேர்ந்ததுதான் 1 week. ஓகேவா? 7 days 7 நாட்கள் தான் ஒரு வாரம். அதே மாதிரி 52 வாரங்கள் 52 weeks சேர்ந்ததுதான் 1 year. ஓகேவா? புரிஞ்சுதா? அப்போ நாள் வாரத்துக்குள்ள இருக்கும், வாரங்கள் வருடத்திற்குள்ள இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டே, வீக், இயர். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு என்ன சொல்லலாம் பாத்தீங்கன்னா ஏ. முடிஞ்சிச்சா? ஃபர்ஸ்ட் ஒன் ஏ சொல்லலாமா? 7 நாட்கள் சேர்ந்தது ஒரு வாரம், 52 வாரங்கள் சேர்ந்தது ஒரு வருடம். ஓகே. அடுத்தது கடல், திமிங்கலம், சுறா. அதாவது கடல், திமிங்கலம், சுறா. சி, வேல், ஷார்க். திமிங்கலம்ன்றது வேற வகையான மீன், ஷார்க் சுறான்றது வேற வகையான மீன். ஆனா ரெண்டுமே எதுல தான் இருக்கும்? கடல்ல தான் இருக்கும். அப்போ எதை சொல்லலாம்? வேல், ஷார்க், அதே மாதிரி இது சி. ஓகேவா? அப்ப ரெண்டுமே கடலுக்குள்ள தான் இருக்கும், வேலும் ஷார்க்கும். அப்ப ஆப்ஷன் எதை சொல்லலாம்? டி சொல்லலாம். எதுக்கு? 18th क्वेश्चनக்கு. குட். சோ ஈஸியா புரிஞ்சிருக்கும். 19th क्वेश्चन சரக்குகள், ரயில், கப்பல். அதாவது கூட்ஸ் வந்து ட்ரெயின்லயும் ஏத்துவாங்க, ஷிப்லயும் ஏத்துவாங்க. கரெக்டா? சரக்கு கப்பல், சரக்கு ரயில் அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்களா? அப்ப சரக்குகள் கூட்ஸ் வந்து ஷிப்லயும் ஏத்துவாங்க, ட்ரெயின்லயும் ஏத்துவாங்க. ஏன் சில கூட்ஸ் நான் பைக்லயே கூட எடுத்துட்டு வருவேன், சில கூட்ஸ் நான் பஸ் வழியா எடுத்துட்டு வருவேன், சில கூட்ஸ் நான் நடந்தே கூட எடுத்துட்டு வருவேன். ஆக மொத்தம் கூட்ஸ் ட்ரெயின்லயும் போகும், கப்பல்லையும் போகும், வேற சில இடத்துலயும் போகும். அப்ப இது கூட்ஸ். ஒரு சில கூட்ஸ் ட்ரெயின்ல எடுத்துட்டு போவோம், சில ட்ரெயின் பேசஞ்சர் ட்ரெயின்ஸா போகும், சில ஷிப் வந்து பேசஞ்சர் ஷிப்பா போகும், சில ஷிப்பை சரக்குக்கும் பயன்படுத்தலாம். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் இதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பி. அப்ப கூட்ஸ் வேற எப்படி வேணாலும் எடுத்துட்டு போலாம், சிலதை ட்ரெயின்ல எடுத்துட்டு போலாம், சிலதை கப்பல்ல எடுத்துட்டு போலாம். ஓகே. அதே மாதிரி லாஸ்ட் சூரியன், நிலா, அண்டம், சன், மூன், யூனிவர்ஸ். ரெண்டு நமக்கு யூனிவர்ஸ்ல தான் மூணும் இருக்கு, யூனிவர்ஸ்ல தான் சன்னும் இருக்கும் தெரியும். அப்ப அகைன் சன், மூன், வெளியில இருக்கிறது யூனிவர்ஸ். சோ ஆப்ஷன் டி முடிந்தது. ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन விட்டுருந்தேன். நேர்மை, புத்திசாலித்தனம், திறமை. ஓகே. ஏன் சார் அதை மட்டும் விட்டுட்டு நடத்துனீங்கன்னா இது கடைசியா சொல்லலாம் தான். ஆனஸ்டி, இன்டெலிஜென்ஸ், ஆப்டிடியூட் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு குணாதிசயங்கள். இந்த இடத்துல நான் ஆனஸ்டி பீப்புள் நேர்மையான மனிதர்கள், இன்டெலிஜென்ஸ் பீப்புள் திறமைசாலியான மனிதர்கள்லாம், ஆப்டிடியூட் பீப்புள் இந்த மாதிரி நான் பீப்புள் சேர்த்து இருந்தேன்னா நான் படத்தை எப்படி போட்டிருப்பேன்னா இந்த மாதிரி போட்டிருப்பேன். ஓகேவா? நேர்மையா இருக்கிறவன் புத்திசாலியாவும் இருந்திருக்கலாம், புத்திசாலியா இருக்கிறவன் திறமைசாலியாவும் இருந்திருக்கலாம், நேர்மையா இருக்கிறவன் திறமைசாலியாவும் இருந்திருக்கலாம், 3 குணாதிசயங்களையும் பெற்ற ஒருவனும் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி நான் படத்தை போட்டிருப்பேன். ஆனா இங்க கொடுத்திருக்கிறது 3 வெவ்வேறு வகையான குணங்கள். நேர்மையா இருக்கணும், அவன் நேர்மையா இருக்கிறவன் புத்திசாலியா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, முட்டாளா கூட இருக்கலாம். ஓகேவா? இப்ப நான் நேர்மையா இருக்கிறேன் அப்படின்னா, சாரி நான் நேர்மையானவன் இல்ல புத்திசாலின்னு வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு முன்னாடி நீங்க போயிட்டு இருக்கீங்க, உங்க பேக்ல இருந்து ஒரு 2000 ரூபாய் கீழே விழுதுன்னா அந்த 2000 ரூபாவை எடுத்து நான் உங்ககிட்ட கொடுத்தா அது நேர்மை. புத்திசாலி எப்படி பண்ணுவான்? ஒரு வாரத்துக்கு இப்ப விற்கிற விலைக்கு விலைவாசிக்கு இந்த 2000 ரூபாய் எனக்கு 2 வாரம் வரும் அப்படியே எடுத்துன்னு போயிட்டா அவன் புத்திசாலி. திறமசாலி
அவன் ஃப்ரெண்டாவே இருந்து எடுத்துட்டு போயிட்டு உங்ககிட்ட மாட்டாம இருக்கான்னு வச்சுக்கோ, அவன் பெரிய திறமசாலி. சோ மூணுமே வேறு வேறு குணநலன்கள். அந்த மாதிரி வேறு வேறு வகையான குணநலன்களை எப்படி பிரிச்சு காட்டுவோம்னா, ஒன்னு ஆனஸ்டி, இன்னொன்னு ஆப்டிடியூட், இன்னொன்னு இன்டெலிஜென்ஸ். சோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் 16th கொஸ்டின். குட். சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ 20 கொஸ்டின் புரிஞ்சிருக்கும். சோ இதுக்கு மேல ஒர்க் அவுட்ஸும் வச்சிருக்கேன், அதையும் ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணுங்க. டைப் 1 ரொம்ப கிளியரா இருக்கணும். அடுத்தது நம்ம டைப் 2 போலாம், ரொம்ப ஈஸியான டைப். போயிடலாங்களா? சோ டைப் 2 வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் ஒரு படம் கொடுத்துருப்பான். அந்த படத்துல இருந்து தான் கேள்விகள் கேட்பான். ஓகேவா? சோ இப்போ இங்க ஒரு படம் கொடுத்துருக்கான். இந்த படத்துக்கு மேல ஒரு கண்டென்ட் இருக்கு, அதை நான் வாயிலே டிக்டேட் பண்ணிடுறேன். இந்த படத்துல 3 ஷேப்ஸ் இருக்கு. ஒன்னு சர்க்கிள், ஒன்னு ட்ரையாங்கிள், ஒன்னு ரெக்டாங்கிள். ஓகேவா? இதுல ரெக்டாங்கிள் எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஓகேங்களா, ரெக்டாங்கிள் எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, the person who studied தமிழ், தமிழ் படிப்பவர்களை குறிப்பது தான் இந்த செவ்வகம். ரெக்டாங்கிள்னா செவ்வகம். சர்க்கிள் எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா வட்டம், the persons who studied maths, கணிதம் படிப்பவர்களை குறிப்பது தான் வட்டம். சோ ட்ரையாங்கிள் எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா இது ட்ரையாங்கிள்ங்க. சோ ட்ரையாங்கிள் எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா the person who studied அறிவியல், சயின்ஸ் படிக்கிறவங்களை குறிக்கிறது ட்ரையாங்கிள். அப்போ இந்த நம்பரை பார்த்தோன்னே சொல்லலாம், இந்த 4 அப்படின்னா இந்த 4ன்ற நம்பர் எது இதுல எல்லாம் இருக்கு? சர்க்கிள்லயும் இருக்கு, ட்ரையாங்கிள்லயும் இருக்கு, ரெக்டாங்கிள்லயும் இருக்கு. அப்ப இந்த 4ன்ற நம்பர் மேக்ஸும் படிப்பான், அறிவியலும் படிப்பான், தமிழும் படிப்பான். அப்ப 4ன்ற நம்பர் 3 சப்ஜெக்ட் படிக்கிறவங்களுக்கு குறிக்குது. இப்போ இந்த 5 வந்து பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள்லயும் ரெக்டாங்கிள்லயும் மட்டும் தான் இருக்கு, சர்க்கிள்ல இல்ல. அப்ப இந்த 5ன்ற நம்பர் தமிழ் படிப்பவர்களையும் அறிவியல் படிப்பவர்களை மட்டுமே குறிக்கிறது. இந்த 7ன்ற நம்பர் எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ் படிப்பவர்களை மட்டுமே குறிக்கிறது. புரியுதுங்களா சொல்றது? அப்போ இந்த நம்பர்ஸை வச்சுதான் நம்ம கெஸ் பண்ணவே முடியும். இப்ப அதுதான் உங்களுக்கு கேள்வியா கேட்டிருக்கேன். 5 கேள்வி எழுதி போட்டிருக்கேன் பாருங்க. இதில் ஃபர்ஸ்ட் கேள்வி, கணிதம் மட்டுமே படிப்பவர்களை குறிப்பது எந்த எண் அப்படின்னு கேட்பான். the students who studied maths only, மேக்ஸ் மட்டும்தான். சோ மட்டும் அந்த ஒன்லி அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம், கவனிங்க. ஸ்டூடெண்ட்ஸ் who studied maths only. அப்ப கணிதம் மட்டுமே படிக்கணும்னா அந்த நம்பர் எந்த ஷேப்புக்குள்ள மட்டும் தான் இருக்கணும்? வட்டத்துக்குள்ள மட்டும் தான் இருக்கணும், வேற எந்த ஷேப்லயும் சேரக்கூடாது. அப்ப இந்த 1ன்ற அந்த நம்பர் தான் வட்டத்துக்குள்ள மட்டும் இருக்கு. சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் 1. கண்ணு தெரிஞ்சா போதும்ல இருக்கு, இதுக்கு போய் எதனா மூலையில யோசிக்கணுமா? நத்திங். அடுத்தது, தமிழ் மட்டும் படிப்பவர்களை குறிப்பது. the students who studied தமிழ் only, தமிழ் மட்டுமே படிக்கிறவங்களை குறிக்கிறதுனா தமிழ் வந்து ரெக்டாங்கிளா, அப்ப அந்த நம்பர் ரெக்டாங்கிள்குள்ள மட்டும் தான் இருக்கணும், 7. சோ ஆன்சர் 7. குட். முடிஞ்சதா? ஈஸியா முடிச்சிடலாம். அப்ப நமக்கு கான்செப்ட் கிளியரா இருந்ததுன்னா, once the concept is clearனா 5 கேள்வியை 5 செகண்ட்ல போடலாம். அந்த அளவுக்கு ஈஸியான ஒரு क्वेश्चन. அடுத்தது, அறிவியல் மட்டும் படிப்பவர்களை குறிப்பது. the students who studied science only, சயின்ஸ்னா அறிவியல்னா ட்ரையாங்கிள். சோ அதுக்குள்ள மட்டும் இருக்கிற நம்பர் 6. சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் 6. குட். சோ the fourth question, அறிவியல் மற்றும் தமிழ் ஆகிய பாடங்களை படிப்பவர்களை குறிப்பது. the students who studied science and தமிழ். அப்ப சயின்ஸும் படிச்சிருக்கணும், தமிழும் படிச்சிருக்கணும்னா ட்ரையாங்கிள்லயும் இருக்கணும், இதுலயும் இருக்கணும். சோ அந்த நம்பர் எது? 5. சோ ட்ரையாங்கிள் அண்ட் ரெக்டாங்கிள்ல மட்டும் தான் இருக்கணும், சர்க்கிள்ல அந்த நம்பர் இருக்க கூடாது. ஏன்னா மேக்ஸ் வரக்கூடாது. நமக்கு என்னென்ன சப்ஜெக்ட் வரணும்? அறிவியல், அதுதான். அப்ப ஆன்சர் சி ஆப்ஷன் 5. சோ the last question is, தமிழ், அறிவியல், கணிதம் ஆகிய 3 பாடங்களை படிப்பவர்களை குறிப்பது. so the students who studied all the 3 subjects, 3 சப்ஜெக்ட்லயும் படிக்கிற நம்பர் எதுன்னு நான் இப்பதான் சொன்னேன், 4 ன்னு சொன்னேன். so the answer option is 4. அப்போ இந்த क्वेश्चन டைப் 2 ரொம்ப ஈஸி. சோ பார்த்தோனே போட்டுட்டு இருப்பீங்க, ஈஸியான ஒரு क्वेश्चन தான். இதுக்கு அடுத்து ஒரு क्वेश्चन இந்த மாடல்ல பார்த்துட்டா அதுல ஒரு 5 கேள்வி பார்த்துட்டா முடிஞ்சிடும். 7 படங்கள்ல நீங்களும் தரவாயிடுவீங்க. போயிடலாங்களா? ஓகே. டைப் 2ல வந்து நம்ம பார்க்க போற அடுத்த செட் ஆஃப் क्वेश्चंस. சோ இதுக்கு ஒரு படம் கொடுத்திருக்கேன். இந்த படத்துல 3 ஷேப் இருக்கு, ஒன்னு ஸ்கொயர், ஒன்னு ட்ரையாங்கிள், ஒன்னு சர்க்கிள். வட்டம் எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் வட்டம். வட்டம் சர்க்கிள் எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாடுறவங்கள, the guys who are play cricket, அதுதான் வந்து வட்டம் குறிக்குது. சோ முக்கோணம் ட்ரையாங்கிள் இது. சோ முக்கோணம் எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஃபுட்பால், the guys who are play football. அந்த லாஸ்ட் ஸ்கொயர், இந்த சதுரம் எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் செஸ் விளையாடுறாங்களோ அதை குறிக்குது. சோ ட்ரையாங்கிள் வந்து ஃபுட்பால், சர்க்கிள் வந்து கிரிக்கெட், அண்ட் ஸ்கொயர் வந்து செஸ். இப்போ இதுல 4 அப்படின்ற நம்பர் எதை குறிக்குதுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? 4ன்ற நம்பர் எதுக்குள்ள இருக்கு? ஒன்னு வட்டத்துக்குள்ள இருக்கு, இன்னொன்னு ஸ்கொயருக்குள்ள இருக்கு. அப்ப 4ன்ற நம்பர் கிரிக்கெட்டும் விளையாடுறவங்க, செஸ்ஸும் விளையாடுறவங்கள குறிக்குது. 5ன்ற நம்பர் எல்லா ஷேப்ஸ்குள்ளேயுமே இருக்கு. அப்ப 5ன்ற நம்பர் ஃபுட்பாலும் விளையாட தெரியும், கிரிக்கெட்டும் விளையாட தெரியும், செஸ்ஸும் விளையாட தெரியும்.
2ன்ற நம்பர் வெறும் செஸ் விளையாட தெரிஞ்சவங்க மட்டும்தான். அப்ப பார்த்தோம் ஈஸியா நான் சொல்லிட்டேன்ல. சோ இதுதான் கேள்வியா கேட்டிருக்கேன், அதை தான் நீங்க இப்ப சொல்ல போறீங்க. So the first question is கிரிக்கெட் மட்டுமே விளையாடுபவர்கள் எத்தனை பேர்? The guys who are plays only a cricket அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரிக்கெட்டை மட்டுமே விளையாட தெரிஞ்சவங்கன்னா அந்த நம்பர் வந்து கிரிக்கெட்டுக்குள்ள மட்டும் தான் இருக்கணும், அதாவது வட்டத்துக்குள்ள மட்டும் தான் இருக்கணும். அப்ப 3. so answer is 3. அப்ப 3ன்ற நம்பர் தான் அந்த வட்டத்துக்குள்ள மட்டுமே இருக்கு. அப்ப ஆன்சர் 3. சீக்கிரமா முடிச்சிட்டேன். அடுத்தது கால்பந்து மட்டுமே விளையாட தெரிஞ்சவர்கள், ஃபுட்பால் மட்டுமே விளையாட தெரிஞ்சவங்கன்னா ஃபுட்பால் வந்து ட்ரையாங்கிளா, அப்ப ட்ரையாங்கிள்குள்ள மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு நம்பர் எது? 1. so the answer is 1. முடிஞ்சுச்சா? அடுத்தது செஸ் மட்டும் விளையாடுபவர்கள், the guys who are play only a chess, செஸ் மட்டுமே விளையாடக்கூடியவங்க எல்லாம் 2. so answer 2. முடிஞ்சதுங்களா? அடுத்தது கிரிக்கெட்டும் விளையாடணும் மற்றும் கால்பந்தும் விளையாடுபவர்கள் எத்தனை பேர்னு கேட்டிருக்கான். அப்ப அவங்க கிரிக்கெட்லயும் இருக்கணும், கால்பந்துலயும் இருக்கணும்னா சோ ட்ரையாங்கிள்லயும் இருக்கணும், சர்க்கிள்லயும் இருக்கணும். சோ அந்த மாதிரி நம்பர் எது? 6. so answer is 6. okay. So the last question, கால்பந்து மற்றும் செஸ் விளையாடுபவர்கள் எத்தனை பேர்னு கேட்டிருக்கான். The guys who plays football and chess அப்படின்னு பாத்தீங்கன்னா football and chessனா ரெண்டுத்துலயும் இருக்கக்கூடிய நம்பர் 7. so answer is 7. so இந்த 5 क्वेश्चनமே ஈஸியா தான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப வெண்படங்களை பொறுத்தவரையும் 2 டைப்மே நடத்தியாச்சு, டைப் 1 and டைப் 2. so workload PDF-உம் வச்சிருக்கோம், டவுன்லோட் பண்ணி அதை நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் எல்லா क्वेश्चंसुம் இப்போ வந்து ஸ்கிரீன்லயும் டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கும், ஒரு 5 क्वेश्चन டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கும். அதையும் வந்து சால்வ் பண்ணி ஆன்சர் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நீங்க எப்படி படிச்சிட்டு இருக்கீங்கன்றது எங்களுக்கு தெரிய வரும். சோ எங்க வீடியோ பிடிச்சிருக்கு, சோ எங்க வீடியோ இன்னும் எப்படி டெவலப் பண்ணலாம், சைக்காலஜியும் அந்த ரீசனிங்கும் எப்படி டெவலப் பண்ணலாம்ன்றதை நீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் சஜஷன்ஸ் வந்து நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கலாம். தேங்க்யூ.